ஜான்வரி 17. ஸோ இந்த ஜான்வரி 17 பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் இன்வென்டர்ஸ் டேன்னு சொல்றாங்க. சின்ன சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கலாம் வந்து நெறைய விதமான இன்வென்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஸ்கூல் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஆகட்டும், நெறைய சின்ன குழந்தைங்க சின்ன வயசுலயே நெறைய இன்வென்ஷன்ஸ் வந்து கிரியேட்டிவிட்டியா வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த சின்ன குழந்தைங்களோட கிரியேட்டிவிட்டிய என்கரேஜ் பண்ற விதமா இந்த கிட்ஸ் இன்வென்ஷன் டே வந்து கொண்டாடுறாங்க. இந்த நாள வந்து பெஞ்சமின் ஃபிராங்க்ளின் டேயாவும் இருக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த நாள வந்து நேஷனல் டுலிப் டே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த டுலிப் ஃப்ளவர் அப்படின்ற ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃப்ளவர்ஸ். ஸோ இந்த இந்த ஃப்ளவர்லாம் பூக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு டேயாவும் வந்து இந்த இந்த நேஷனல் டுலிப் டே இருக்குது. அதே மாரி இந்த நாள வந்து இன்டர்நேஷனல் மென்டரிங் டே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மென்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லாரோட வாழ்க்கையும் வந்து மென்டரா யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்களோட அறிவுரை கேட்டு வந்து அவங்க பேச்ச நம்ம ஆட்டோமேட்டிக்கா கேட்போம். அவங்களோட அறிவுரை கேட்டு நம்மளோட வாழ்க்கை முன்னேறதுக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆள வந்து மென்டர் வந்து சொல்லுவாங்க. அது சில பேருக்கு வந்து அப்பா, அம்மாவா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், இல்ல வேற யாராவது ஒருத்தர் ஒரு 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 செலிபிரிட்டியா கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆள வந்து மென்டர்ஸ்ம்பாங்க. அந்த மென்டர்ஸ செலிப்ரேட் பண்ற விதமா வந்து இந்த இன்டர்நேஷனல் மென்டர்ஸ் டே வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இது போக இந்த ஜான்வரி 17 அப்ப உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த நாள் இந்த வீடியோ பார்க்குற யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாள் இருந்தா, உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹேப்பி பர்த்டே டூ யூ.